Title sponsor Udayam Premium Cotton Dhoti Sun Shirts வழங்கும் Political Roundtable 2024 powered by Rupaya Pexnet Limited and Daily. ஒருவேளை சீமான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்துட்டாருன்னா மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயை வாபஸ் வாங்கிடுவாரு, பறிச்சிருவாரு. அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிடுவாரு. அந்த திட்டத்தை வந்த உடனே ஒரே வார்த்தை சொன்னார், தாவேகா இன்னொரு திராவிட கட்சி, எங்களுக்கு அதனால பிரச்சனையே இல்லை. திமுக, அதிமுக, தாவேகா அவ்வளவுதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை தவிர தமிழ்நாட்டில் எல்லா கட்சியோடும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அப்ப வேல்முருகன் அதிமுக தான் வந்து சேர போறேன்னு சொன்னாங்க. உண்மையா சார்? ஏங்க நான் தான் சொல்றேன். அப்ப உதயநிதிய நடிகரா பார்க்கக்கூடிய பார்வை வேற, அரசியல் தலைவரா பார்க்கக்கூடிய பார்வை வேறயா? கண்டிப்பாங்க, நடிகரா பார்க்கக்கூடிய இது வேற, அரசியலா பார்க்கறது. அப்ப இது நடிகர் விஜய்க்கு பொருந்தும் தானே? இப்ப என்னோட அப்பா ஒரு விவசாயியாவே இருந்தாலுமே அவரோட சொத்து யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கோ தன்னுடைய மகளுக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு தான். அதே மாதிரி இதைத்தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதைதான் மன்னர் ஆட்சின்னு சொல்றோம். இதைதான் மன்னர் ஆட்சினா நாம் தமிழர் கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? நீங்க அது வெளியேறிட்டு இருக்காங்கன்னு. அப்ப உதயநிதிய நடிகரா பார்க்கக்கூடிய பார்வை வேற, அரசியல் தலைவரா பார்க்கக்கூடிய பார்வை வேறயா? கண்டிப்பாங்க, நடிகரா பார்க்கக்கூடிய இது வேற, அரசியலா பார்க்கறது. அப்ப இது நடிகர் விஜய்க்கு பொருந்தும் தானே? நடிகர் விஜய நடிகரா பார்க்கிறதுக்கும் அரசியல் தலைவரா பார்ப்பதா கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. துணை முதல்வரா எதுக்காக கொடுத்திருந்தாங்கன்னா அவரோட அரசியல்ல எப்படி இருக்காரு அப்படின்றத பார்த்துதான் துணை முதல்வரா கொடுத்திருந்தாங்க. அதுக்கு நடுவுல முதல் கேள்வியே வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க, வயசு வித்தியாசம் இல்லாம துணை முதல்வர் கொடுத்துட்டு அதிகாரிகள் எல்லாருமே கை கட்டிட்டு நிக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உள்ள காலகட்டத்துல சின்ன பிள்ளைங்க எல்லாருமே யாரா இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால அதிகாரிகள் எல்லாமே அப்படியே கை கட்டி நிக்கிறாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. இதுக்கு வயசும் வித்தியாசம் கிடையாது, வாரிசும் வித்தியாசம் கிடையாது. நிறைய பேர் வாரிசோட இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் சொன்னாங்க. அந்த மாதிரி வாரிசும் கிடையாது. ஏங்க இப்போ பொதுவாகவே நானே இருக்கேன். இப்போ என்னோட அப்பா ஒரு விவசாயியாவே இருந்தாலுமே அவரோட சொத்து யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கோ தன்னுடைய மகளுக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு தான். அதே மாதிரி இதைத்தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதைதான் மன்னர் ஆட்சின்னு சொல்றோம். இதைதான் மன்னர் ஆட்சினா பிஜேபி பார்லிமென்ட் அவங்களுக்கு அடுத்து அவங்க வச்சிருந்தாங்க. அது மன்னர் ஆட்சி இல்லையா? அப்போ அது மன்னர் ஆட்சி கிடையாது. செங்கோலை கொண்டு போய் பார்லிமென்ட்க்குள்ள உங்க குடும்ப சொத்து தாங்க உங்களுக்கு வரணும். முதலமைச்சர் பதவி ஏங்க முதலமைச்சர் துணை முதல்வரா எப்படி ஆனாரு? துணை முதல்வரா எப்படி ஆனாரு? எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் ஆனாரு. எம்எல்ஏவா எப்படி ஆனாரு? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் எம்எல்ஏ ஆகுறாரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏவா ஆனதுக்கு அப்புறம் தானே தூக்கி சும்மாவே தூக்கி கொடுக்கலையே யாருக்குமே. சும்மா கொடுத்துறீங்கன்னு சொல்ல. அப்புறம் மன்னர் ஆட்சினா எப்படி மன்னர் ஆட்சி வர முடியும்? எது மன்னர் ஆட்சி? மன்னர் ஆட்சினா என்ன தப்பு செஞ்சாங்கன்னா அந்த காலத்துல மன்னர் ஆட்சி என்னவா இருந்தது? என்னவா இருந்து தூக்கி போட்டு நீங்க சொல்லுங்களேன். நீங்க தான மன்னர் ஆட்சின்னு சொல்றீங்க. இது ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல்ல பார்க்கலாமா? என்னதான் இங்க வயசுல அனுபவங்கள் அதிகமா இருந்தா கூட டேலண்ட் தான் இங்க முக்கியங்கிற ஒரு கார்ப்பரேட் ஒரு புத்தி இருக்குல்ல, அப்படிதான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு. டேலண்ட் தான் காரணம், அப்படிதான் பார்க்கணுமா? இத களத்துல இருக்கக்கூடிய சக அரசியல் கட்சிகளும் இப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? உண்மையிலே அதுதாங்க உண்மை. அவரோட டேலண்ட், அவர் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல்களை நினைச்சு நிறைய பேர் பாராட்டு. காலம் மாறி போச்சுன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா காலம் மாறிதானங்க போயிட்டு இருக்கு. இப்ப உள்ள ஜெனரேஷன்கள்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே. இப்போ வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். அண்ணன் விஜய் வந்துட்டு இருக்காங்க கட்சியில, அவங்களே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஏன் அந்த காலத்துல இப்ப அவர் சொல்லிட்டு இருக்காருல 14 வருஷமா இருக்க 24 வருஷமா இருக்கு, ஏன் அப்பவே வரல? காலங்கள் மாற மாற அவருக்கு நிறைய ரசிகர்கள் கூட்டங்கள் அதிகமாக இப்ப அதிகமா ஒரு உதாரணத்துக்கு நானே சொல்லிருக்கேன். எங்களோட விரும்பப்பட்ட தொகுதியில 40 வயசுக்கு மேல உள்ளவங்க யார் யார் இருக்கீங்க அப்படின்றது ஒரு ஓட்டு எண்ணிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. டிவிகேல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து கேட்கும் போது, ஏன் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, 18 வயசுல உள்ள பசங்க எல்லாருமே ரசிகர் மன்றம் மாதிரி ஒண்ணு உருவாக்கி அதோட ஓட்டு எங்களுக்கு வந்துரும். 40 வயசுக்கு மேல வரக்கூடியவங்களுக்கு ஓட்டு வந்து 500 ரூபாய் மாச தொகை அப்படின்றது இப்ப போடல, மார்ச் மாசத்துக்கு மேல போடுறேன் அப்படின்றத கொண்டுட்டு வராங்க. ஏன் கொண்டுட்டு வராங்க? கற்பனை கதையோ நீங்க கொண்டுட்டு வந்ததா ஆதாரப்பூர்வமா சொல்லக்கூடிய நீங்க இதை கேட்கலையே. எனக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் ஆதாரப்பூர்வமா சொல்லுங்க, நானும் சொல்றேன். அரசு முத்திரையோட செய்யறதுதான் மகளிர் உதவித்தொகையும் தமிழ் மகன் திட்டமும் தமிழ் மகள் திட்டமும் இதேதான். அது இது இவங்க அவங்க பாக்கெட்ல இருந்து கொடுப்பாங்கன்னு சொல்றாங்கன்னு இவங்க சொல்றாங்க. இல்ல அது மார்ச்ல இருந்து நாங்க நம்ம எப்படின்னு கொடுக்க முடியும்? அதான் சொல்றேன். ஒருவேளை இது தமிழக அரசுடைய தவறான திட்டமா இருந்தா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பிஜேபி இத பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. தவறான திட்டமா இருந்தா ஒரு திட்டத்தை சொன்னா வாக்கு வர முடியும்னா
அந்த திட்டத்தை கர்நாடகா காப்பி அடிக்குது, ஆந்திரா காப்பி அடிக்குது, இப்ப மகாராஷ்டிரா காப்பி அடிச்சிருக்கு. கை கொள்ளுதுன்னு நான் சொல்றேன். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு மாநிலத்தை பார்த்து எல்லா மாநிலங்களும் மது பயன்பாட்டை கொண்டு வராங்கன்னா அது நல்ல திட்டம். நீங்க அது தவறு இல்ல, அது தவறு. ஆனால் அந்த 1000 ரூபாய் தேவை கூட கடைபிடிப்பதாலேயே இந்த திட்டம் சரியானதுன்னு எப்படி பண்ணுங்க? ஆனா மாசத்துக்கு அந்த 1000 ரூபாய் கூட கிடைக்காத கிராமப்புற பெண்கள் ஆண்கள்லாம் இருக்காங்கல்ல. கெஜ்ரிவால் அவர்கள் அங்க இருந்து டெல்லியில இருந்த கான்வென்ட்டுகள் எல்லாம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போல விடுதி போல நடத்தினாரு. அதை மற்ற மாநிலம் எதையுமே ஃபாலோ பண்ணல. நீங்க சொல்லுங்க அது கெட்ட திட்டம்னு சொல்லுங்க. ஏன்னா யாருமே மற்ற மாநிலம் ஃபாலோ பண்ணல, அதை அடாப்ட் பண்ணிக்கல, அதை ரிப்ளிகா பண்ணலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கெட்ட திட்டம் நான் எடுத்துக்கிட்டுமா? அதனால இன்னொரு மாநிலம் அதை பின்பற்றுவதனாலேயே அது சரியான திட்டம்னாலோ, இன்னொரு மாநிலம் அதை பின்பற்றாதனாலே அது நல்ல திட்டம் இல்லை என்று சொன்னாலோ அது வந்து அப்ப இதை இப்படி கேட்கவா, ஒருவேளை சீமான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்துட்டாருன்னா மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயை வாபஸ் வாங்கிடுவாரு, பறிச்சிருவாரு, அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிடுவாரு. அந்த திட்டத்தை பறிச்சிருவாருன்னா ஒருத்தருக்கு உரிமை உள்ள பொருளை புடுங்கி எடுத்துக்கிறது தான் பெருசு. ஏங்க ட்ரைனேஜ் சரியா இல்லாம கொசு கடிச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா டாக்டர் கிட்ட போய் மருந்து மாத்திரையோட போயிட்டு நீங்க வந்து சொல்றதுக்கு 2000 ரூபாய் செலவாகும். 2000 ரூபாய் செலவாகும். ஆனா ஒரே ஒரு சாக்கடை திட்டத்தை நீங்க உண்டு பண்ணிட்டீங்கன்னா இது இல்லாம லட்சக்கணக்கான குடும்பங்களை உண்டு பண்ண முடியும். நான் இல்ல நீ ஹாஸ்பிட்டல் கிட்ட போய்க்க, ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவம் பார்த்துக்க, உனக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்றது சரியா? உனக்கு கொசு கடிக்காத ஒரு கால்வாய் திட்டத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்றதா? 3 லட்சம் கோடி அந்த திட்டம் சரின்னு சொல்ல வரல. அந்த 1000 ரூபாய் கிடைக்காம கூட கிராமப்புறங்கள நிறைய பேர் இருக்காங்க, பாருங்க இருக்காங்க. நீங்க இந்த சொல்றீங்கல்ல, இது இந்த தொகை கொடுப்பதற்காக 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த 3 ஆண்டுகள்ல அரசு கடன் வாங்கி 55,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் வட்டி பணம் கட்டுது. இங்க போற 12,000 கோடி எங்க 55,000 கோடி வட்டி குறைச்சிங்கன்னா வேற நலத்திட்டங்களை கொண்டு வர முடியாது. அப்ப ஏன் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. இந்த 54,000 கோடி ரூபாய் சிக்கல், 55,000 கோடி ரூபாய் வட்டி சிக்கல் மக்களை எப்படி பாதிக்க போகுதுன்னு மக்களுக்கு தெரியாது. மாற 1000 ரூபாய் கொடுக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சி, என் பையனுக்கு சிகரெட் பிடிக்க தண்ணி அடிக்க காசு கொடுத்தா மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அவனுக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படுமேனு 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டா மகிழ்ச்சியா அதனால இது சரியாயிடுமா? பிடிக்குதுன்றதுனால இதை இப்படி பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி கடந்த கால ஆட்சியில திமுகவும் சரி அதிமுகவும் சரி டிவி கொடுத்தாங்க, கிரைண்டர் மிக்ஸி ஃபேன் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலா இப்ப இந்த ஆட்சியில வந்து 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. இப்படி பார்க்கலாமா? அப்படியும் பார்க்கலாம். எது நீங்க இலவசமா கொடுத்தாலும் அப்படிதான் பார்க்கணும். நீங்க ஒரு கல்வி திட்டத்தை நோக்கி கொடுக்கிறது, இதன் மூலமா நீங்க பண்ற முதலீடு வருங்கால தலைமுறைக்கு அவனே சொந்தமா சம்பாதிச்சுக்கிற அளவுக்கு, அவனே அறிவு பெற்றுக்கிற அளவுக்கு, அவனே தன்னுடைய பொருளாதாரத்தை தேடிக்கிற அளவுக்கு உருவாக்கி விட முடியும்னா அந்த திட்டங்கள் எதுவுமே இலவசம் கிடையாது. ஆனா இன்னைக்கு பாக்கெட்ல வாங்கி நாளைக்கு செலவு பண்ணிட்டு நாளான்னைக்கு அதை மறந்து போவாங்கன்னு பணமா கொடுக்குற திட்டம் எல்லாமே வாக்கு பெறுவதற்காக மக்கள் பணத்தை வைத்துக் கொண்டே மறைமுகமாக வாக்குக்கு பணம் கொடுக்கிற திட்டம் தான் என் பார்வை. ஓகே, நான் திருப்பி வரேன். விஜயோட அரசியல் மாநாட்டில் அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, பிஜேபி எங்களுடைய சித்தாந்த எதிரி, எங்களுக்கு போய் இந்த பெயிண்ட் டப்பா சாயம் பூசல் எல்லாம் வச்சுக்காதீங்கன்னு ஓப்பனா பிஜேபி எதிரினே விஜய் பேசிட்டாரு. அதுக்கு அப்புறமும் கூட சமீபத்தில் கூட விஜயும் இன்னொரு நடிகையோட கல்யாணத்துக்கு போனதை கூட இந்த போட்டோவை எடுத்தது யாரு, அவனை பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னு அண்ணாமலை ஸ்ட்ராங்கா விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் தேவை பிஜேபிக்கு இப்ப என்ன இருக்கு? அப்ப விஜயோட தயவை, விஜய் ரசிகர்களோட தயவை பிஜேபி எதிர்பார்க்க பொறுத்தளவு இப்ப பிறந்த குழந்தை வரட்டும். ஒன்னு தலைவர், எங்க தலைவர் குழந்தைக்கு தலைவர் 3 மாசம் லண்டன் போயிட்டு வந்தார். அது வரலும் யாரும் அவருக்கு இந்த தாவேக்காவை பத்தி யாரும் தெளிவா சொல்லல. வந்த உடனே ஒரே வார்த்தை சொன்னார், தாவேக்கா இன்னொரு திராவிட கட்சி, எங்களுக்கு அதனால பிரச்சனையே இல்லை. திமுக அதிமுக தாவேக்கா அவ்வளவுதான். நாங்க திராவிட மாடல் வேணாம்னு சொல்றோம். நாங்க திராவிட மாடல் தமிழ்நாட்டை 57 வருஷமா நாசமாக்கிச்சுன்னு சொல்றோம். அமெரிக்கால இருந்து வந்த உடனே ஒன் ஆஃப் தி திராவிட கட்சின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு. ஆனா சமீப காலமா அவர் விஜய் ஆதரிச்சு பின்னாடி நிக்க வேண்டிய, சப்போர்ட் நிக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன? தவறு செய்தா சொல்லணும், இது வந்து பர்சனல் விஷயம். அது தப்பு பண்ணிருக்காங்க, தப்புன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அவரை பொறுத்தளவு நல்ல நாணயமான அதிகாரியை வேலை செய்து கர்நாடக சிங்கன் பேர் வாங்கிட்டு வந்தவர், வருங்கால முதல்வர் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவரை. அப்படிப்பட்ட தலைவர் அவர். தப்பு நடந்தா யார இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் அவர். ஒருவேளை இப்படி பார்க்கலாம், கல்யாணத்துக்கு போற இண்டிவிஜுவல் கல்யாணத்துக்கு போறாரு, இப்படி பார்க்கலாமா? விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜயோட படங்களை நான் விரும்பி பார்ப்பேன் அப்படி சொல்றாரு இல்லையா? ஒருவேளை அதனால விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் அண்ணாமலைக்கு இருக்கும். அரசியல் வேற, பர்சனல் வேற. பர்சனலா தப்பு பண்ணதை சொல்லிருக்காரு, அவ்வளவுதான் எங்க தலைவர். சார், விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகும் சரி அதுக்கு முன்பும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் ஒன்று ஆதரவோ அல்லது எதிர்த்தோ போட்டி போட்டு சண்டை போட்டுக்கு இருக்காங்களே. அதிமுக மட்டும் அமைதியா இருக்குல்ல, நீங்களாம் முட்டி மோதி சண்டை போட்டுட்டு வாங்க, ஃபைனலா நம்ம கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் அதிமுகவுடைய நிலைப்பாடா சார்?
இல்லை நாங்கள் கூட்டணி அமைப்போன்னு சொல்லலை, அமைக்க மாட்டோம்னு சொல்லலை. ஏன்னா நாங்கள் எங்கள் பலத்தில் எங்கள் கட்சியை வந்து ஆட்சி கொண்டு வர முடியும்னு நம்புகிறோம். அதை செஞ்சு காட்டுவோம், அதை செஞ்சு காட்டியிருக்கோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை நாங்கள் ஏற்க எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கு. அதனால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அரசியல் கட்சிக்கு இன்றைக்கு ஆதரவு இருப்பதாக செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதை பத்தி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கூட எங்களுக்கு இல்லைன்னா. ஒருவேளை கருத்து சொல்லிட்டா நம்மளே மறந்துட்டு நம்ம விஜய் விமர்சனம் பண்ணிட்டா அப்படி அதனால எதுவும் கருத்து தெரிவிக்காம விஜயோட தயவு வேணும், ஒருவேளை கூட்டணிக்கு வந்துட்டா அப்படிங்கிற பிளான் எல்லாம் இருக்கா? சரி, நீங்க கேட்கறதான இன்னொரு முகையில நான் உங்களை கேட்கிறேன். இந்த விமர்சனம் பண்ணாதான் நம்ம லைவ்ல இருக்குன்னு சொல்லி நினைக்கிற கட்சிகள் இருக்குது. ஆனா ஒரு அதிமுக பற்றி ஒரு பொதுவான இது இருக்குல்ல சார், இந்த 2024 அதிமுக இருக்கிற இடம் தெரியாம இருக்கு. எடப்பாடி எப்பயாவது ஒரு முறை தான் வந்து வாய்ஸ் கொடுக்கிறாரு, பேசுறாரு, ஊடகங்களை சந்திக்கிறாரு. அதுதான் இன்றைக்கு மீடியாக்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசினுடைய கைப்பாவையாக இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இது உலக அறிந்த உண்மை. தமிழ்நாட்டில் வந்து எழுதப்படாத சட்டம் இல்ல. நீங்க சமூக தொலைக்காட்சி எல்லா ஊடகமும் சொல்லிட முடியாது. ஒரு சில சொல்லலாம். இல்ல எல்லாருமே அப்படி இல்ல நீங்க வந்து சமூக ஊடகங்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு இயங்கிட்டு இருக்கு. இப்பவும் அவங்க பார்வை சமூக ஊடகங்கள் மேலேயும் வந்திருக்கு. ஆனா அது முழுமையா வரல. அதுதான் இதுல என்னன்னா, விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே விசிகாவுக்கு கூட்டணி கதவை திறந்து வச்சாரு. ஆனா அதிமுக வந்து விஜய்க்கு கூட்டணி கதவை திறந்து வச்சிருக்கு. அப்ப இந்த அரசியல் முக்கோண காதல் இருக்குல்ல சார், இது எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பார்க்கணும்? நீங்க அரசியல்ன்றதே வந்து எல்லாருக்கும் எல்லா கதவும் திறந்து வச்சிருப்பாங்க. தேர்தல் வர வரைக்கும் எல்லாரும் கதையும் திறந்து வச்சிருப்பாங்க. அதுல எந்த தடையும் இருக்காது, எந்த கொள்கையும் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் கூட இருக்காது. கூட்டணி அமைக்கிற வரைக்கும் யாரோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை தவிர தமிழ்நாட்டில் எல்லா கட்சியோடும் கூட்டணி அமைச்சிருக்கு. அதே போல அதிமுக தவிர எல்லா கட்சியோடும் கூட்டணி அமைச்சிருக்கு. அதனால எந்த கட்சியும் எந்த கட்சியோடு சேராது. இது தீண்டத்தகாத கட்சி, இது திமிரான கட்சின்றதெல்லாம் எந்த கட்சியும் கிடையாது. எல்லாமே நடக்கக்கூடிய ஒன்று தான். அரசியல் நண்பர்கள், நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. ஆனா அது எப்போ முடிவு வரும்னா தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான். அன்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு பிறகு கூட போய் அதை வாபஸ் வாங்கிட்டு இன்னொரு கட்சிக்கு விட்டு கொடுத்த காட்சிகள்லாம் தேர்தல் காலங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். அதனால எந்த கட்சியுமே நாங்க வந்து இன்னைக்கு எதிர்க்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. எங்களுக்கு அரசியல் எதிரி தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரை அதிமுக, திமுக. எங்களுடைய போராட்டம் தொடருது. அந்த போராட்டத்திற்கு எங்களுக்கு ஆதரவாக வர்றவங்களை சேர்த்துக்கிட்டு நாங்கள் கூட்டணி வைப்போம். அது யார் ஆதரவு தராங்கன்றதை பற்றி எங்களுக்கு எந்த பாகுபாடும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் அமைக்கிறது வந்து கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை, அரசியல் ரீதியான கூட்டணி. அரசியல் ரீதியான கூட்டணிக்கு கொள்கைகள் உடன்படுவதில்லை. அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 அமைச்ச கூட்டணி வழிமுறை. அதுதான் முஸ்லீம் லீக் கையில் வச்சுக்கிட்டாரு. இந்திய இடதுசாரி கம்யூனிஸ்ட், அதாவது கொள்கையிலே வலிமையான கட்சி சிபிஐ மார்க்சிஸ்ட் சொல்லுவாங்க. அவங்களே சுதந்திரா கட்சி பிற்போக்குவாதத்தின் ஒட்டுமொத்த கட்சின்னு சொன்னப்பட்ட சுதந்திரா கட்சியோட கூட்டணி வச்சாங்க. அதனால கூட்டணி என்பதில் எந்தவித கொள்கையும் இருப்பதில்லை, இருந்ததில்லை, இருக்க போவதில்லை. இதுதான் இன்னைக்கு நிலவரம். விஜய் ஒரு சிறந்த நடிகர். இன்னும் சொன்னோம்னா இன்னைக்கு லைவ்ல இருக்க நடிகர், இன்னைக்கு மார்க்கெட் இருக்க நடிகர், ஒரு சிறந்த நடிகர். அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவர் இன்னும் சொல்ல போனால் அந்த ரசிகர் மன்றங்கள் வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு நல்ல ஒரு இளைஞர்களை, எழுச்சிமிக்க இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அவங்களை வச்சுட்டு சமூக நலப்பணிகள் இதுவரைக்கும் செஞ்சு வந்திருக்காரு. அதையெல்லாம் வச்சு பார்க்க சொல்ல ஒரு நடிகராக இருந்து கூட ஒரு பொது உணர்வோடு அவர் பணியாற்றி இருக்கிறாரு. அதனால் அவரை வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவரை நாங்கள் வந்து ஏன் எதிர்க்கணும்? அவரை வந்து வாழ்த்துறோம். அவர் வந்து மக்களுக்கு பயன்படுகின்ற அரசியலை முன் வச்சாருன்னா அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாருன்னா அது மக்களுடைய விருப்பம். அதனால அதை பற்றி எந்த கருத்தும் எங்களுக்கு இல்லை. அவருடைய ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது, ஒரு நல்ல எதிர்கட்சியாவோ நல்ல ஆளுங்கட்சியாவோ அது உருவாகக்கூடிய வாய்ப்பு வருதுன்னா அது வரவேற்கிறோம். அதுதான் வரவேற்றோம். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதுதான் தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் அதை அவரோட அரசியல் வரவேற்கிறோம். அவங்கவுங்க வலிமையும் அவங்கவுங்களுடைய கொள்கையும் அவங்கவுங்களுடைய அணுகுமுறையும் தான் அவங்களுக்கு வெற்றியோ அல்லது அவங்களுக்கு இடத்தையோ உருவாக்கும். அந்த வகையில் நாங்கள் வரவேற்கிறோம். திமுக கூட்டணி ஆட்டம் காணுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அது என்ன, இதுல ஏதாவது ரகசியம் இருக்கா? இல்ல, நீங்க சொல்றத அப்படிதான் புரிஞ்சுக்க. இப்ப வேல்முருகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? திருமாவளவன் நேத்து இன்னைக்கு திருமாவளவன் வந்து கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்றாரு.
ஆனா இவர் என்ன 25 சீட்ல போட்டிடுவோன்னு வன்னியரசு சொல்றாருல்ல. சரி, அப்ப இப்ப திமுக 25 சீட்டு தரல சார், இல்லைங்க. அதிமுக கொடுக்குமா 25 சீட்டு? நாங்க கொடுப்போமா இல்லையான்றது இல்ல, நாங்க ஆட்சி அமைப்போம், கூட்டணி வைப்போம். அப்ப வேல்முருகன் அதிமுக தான் வந்து சேர போறேன்னு சொன்னாங்க, உண்மையா சார் அது? ஏங்க நான் தான் சொல்றேனே, திமுகவை தவிர யார் வேணா வந்து சேருவாங்க. இதை விட என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க தான் பெரிய ஒரு கூட்டணிக்கு பிளான் பண்ணிட்டு விஜய் வந்துறாரா சார்? நாங்க அரசியலில் விஜய் பிஜேபியும் ஸ்ட்ராங்கா அதிமுக அணியில இருக்கு. நான் சொல்றது கேளுங்க, எதிரியை பலகீனப்படுத்த, இந்த ஆட்சியை வீழ்த்த எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவோம். அதுதான் அரசியல். அந்த அரசியலை, தேர்தல் அரசியல் நாங்க கை தேர்ந்தவர்கள், அதை வந்து 26ல நிரூபிப்போம். இதா இருந்தாலும் அதுல வந்து தாவேகா பங்கு கொள்ளாது. தாவேகாவினுடைய தலைமையில தான் ஆட்சியும் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு தரேன்னு சொல்லிட்டு தாவேகாவினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அது தாவேகா வந்து இன்னொரு கட்சியோட போய் இணைஞ்சு அவங்களுக்கு கீழே அவங்களுடைய தலைமையில ஒருவேளை தாவேகாவனால ஒரு நிமிஷம், அவர் வந்து நான் சொன்னது தவறா புரிஞ்சு, தாவேகா எங்களோட கூட்டணி வரும் நாங்க எதிர்பார்க்காம இல்ல. நான் பொதுவா அரசியல தான் பேசுனேன். நான் வந்து குறிப்பிட்டு ஒருவேளை தாவேகாவனால முதலமைச்சர் சீட்டை தாவி பிடிக்க முடியாம போயிருச்சுன்னா தனிச்சு நின்னு இப்ப என்ன இப்ப 14 வருஷம் போராடினவங்க 2.4% வாக்குல இருந்து நீங்க 8% வரலையா? அப்ப அதுவே மிகப்பெரிய ஒரு அப்ப தாவேகானால முதலமைச்சர் சீட்டை தாவி பிடிச்சிட முடியும். கண்டிப்பா நிச்சயமா முடியும். 2026ல தமிழகத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான் நடக்கும். தலைவர் தளபதி அவர்கள் தான் தமிழக. நான் திருப்பி வரேன். அண்ணாமலை வந்து எந்த தைரியத்துல அதிமுக தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி கிடையாதுன்னு அண்ணாமலை எந்த தைரியத்துல எப்படி ஒரு முடிவு எடுத்தார்? 2% பிஜேபின்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. ஆஃப்டர் அண்ணாமலை கிபி மாதிரி ஆஃப்டர் அண்ணாமலை வந்துட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி. நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தேன். அண்ணாமலை தலைவர் ஆன உடனே ஒரு டிபேட்டில் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அண்ணாமலை தலைமையில் ஒரு அணி அமைச்சா பெரிய வெற்றி பெறும்னு. அந்த அண்ணாமலை தலைமையில் என்டிஏ அமைச்ச கூட்டணி தான் இன்னைக்கு 18%. ஆமா, நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாடே பார்த்துச்சு அண்ணாமலை தலைமையில் 18% வந்துட்டோம் சார். வெற்றினா இதுதான் வெற்றி எங்களுக்கு சார். ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. வேண்டாம் சார், பூஜ்ஜியம் சார். 3ல இருந்து 18 வந்துட்டோம் சார். சார் பூஜ்ஜியம் எப்படி சார் வெற்றின்னு சொல்ல முடியும்? சார் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, 3% இருந்து 18 வந்துட்டோம் சார். 11 நாங்களே வந்துட்டோம். அதனால இதே கூட்டணி தொடரும். எப்படி எல்லாம் களம் மாறும்னு பாருங்க. நீங்க இதே கூட்டணி தொடர்ந்தால் முடிவு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். என்டிஏ கூட்டணியில யாரெல்லாம் வந்து சேருவாங்கன்னு பாருங்க. வேற கட்சிகள் வரப்போதா? அதிமுகவும் திமுகவும் தான் சார் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க சார். இப்ப ஆந்திரா வந்து ஜெகன்மோகன் ராவ் தொடவே முடியாதுன்னாங்க. என்னாச்சு என்டிஏ கூட்டணி? ஆனா ஒரு நடிகரை வச்சு தானே தொட்டாங்க. பவன் கல்யாணம் இல்லாம அந்த வெற்றி சாத்தியமா? என்ன ஆச்சு என்டிஏ ஸ்வீப்? இல்ல மரியாதைக்குரிய புகழேந்தி ரொம்ப பேசுறாரு. அவருடைய கோபத்துல நியாயம் இருக்கு, ஆனா உண்மை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், அவர் என்ன சொல்றாரு, நான் எங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு. போன கூட்டணியே நரேந்திர மோடியை பிரதமராக்கணுன்றதுனால தான் அவர் 8 முறை ரோட் ஷோ நடத்துனதால தான் இந்த ஓட்டு. இது வந்து பிரதமருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறத நம்ம உணரணும். அதாவது 8 முறை ரோட் ஷோ நடத்தியும் ரிசல்ட் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஒரு ஓட்டை பத்தி பேசுறாரு. இருங்க நான் சொல்லிடுறேன். அந்த ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் வராது. இது பிரதமருக்கான ஓட்டு. இந்தியாவில் அண்ணாமலைக்கான ஓட்டு இல்லையா? அண்ணாமலைக்கு ஓட்டே இல்லைங்க. அத வந்து அவரே ஒத்துப்பாரு. ஏன்னா அண்ணாமலை பிஜேபியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவர் அண்ணாமலை வந்து பிஜேபியினுடைய தலைவர் இல்லைன்னா அவருக்கு எத்தனை நீங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு செல்வாக்கே இல்ல, பிரதமர் மோடிக்கு தான் செல்வாக்கு இருக்கு. அதோட பிஜேபியில சரத்குமாருக்கு சொல்லுங்க ஓட்டு இருக்கு. பிஜேபியோட கொள்கைகளை அண்ணாமலைக்கு என்ன ஓட்டு இருக்கு, என்ன ப்ரூவ் பண்ணிருக்காரு? நீங்க தான் பிஜேபியோட கொள்கைகளை வந்து பட்டி தொட்டி எல்லாம் சேர்த்த பெருமை யாருக்கு? இல்ல அதுதான் சொன்னேன். அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. அது வந்து பிரதமருக்கான தேர்தலில் பாரதிய ஜனதா தேவையில்லை தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு போடுவாங்க. எங்க பிஜேபி இல்ல திரு ஆவடிக்குமார் சார் சொல்ற மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணிருக்காரு. எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குங்கிற ஒரு மாய தோற்றம். வார் ரூம் இல்லன்னா அண்ணாமலை யாருங்க சார்? அதிமுக ஒன்னு சொல்லிட்டுங்களா? 2016 டிசம்பர் 5 அதிமுக முடிஞ்சிச்சு சார். ஏன் காரணம்? தலைமை போயிட்டாங்க. தலைமை முடிஞ்சிச்சு. அந்த அம்மா இறந்த உடனே அதிமுகவோட தலைமை. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான தலைமை. தலைவர் இருக்காரு. தலைவர் இருக்கும் போது தலைமை முடிஞ்சு போச்சு. அபத்தம். சிறந்த ஆளுமை தலைவர் அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். மக்கள் ஏத்துக்கலையே.
நீங்க அப்படி வேணா சொல்லுங்க. ஆனா அதுக்காக தலைவர் இல்ல, தலைமை இல்லன்னு சொல்லாதீங்க. அவர் சொல்றது உண்மைதாங்க. சார், அதிமுக முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு சார். அதுதான் உண்மை. அதுதான் அதிமுக முடிஞ்சு போச்சு ஒத்துக்கிறீங்களா? நீங்க என்ன பேச விடுங்க. அதுதான் உண்மை. அதுதான் பிஜேபியினுடைய திட்டம். அதுக்குதான் வெங்கையா நாயுடு வந்து அங்க உட்கார்ந்து அதுதான் உட்கார்ந்து அதுக்குதான் பன்னீர்செல்வத்தை கையாள வச்சுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சாங்க. அதை முறியடித்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக மீட்டெடுத்து இன்னைக்கு இரட்டையிலையை மீட்டெடுத்து கட்சியை மீட்டெடுத்து இன்னைக்கு களத்தை மீட்டெடுத்து அதிமுகவை பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு 21% நாடாளுமன்ற தேர்தலில் 19% இருந்தது 21% நிலைநிறுத்தியாச்சு. எங்களுடைய சின்னத்தை நாங்கள் காப்பாத்திட்டோம், கட்சியை காப்பாத்திட்டோம். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க சின்னத்துல சிக்கல், மறுபடியும் பிஜேபி உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க சொல்றாங்க. முடியாது. ஏன்னா இன்னொரு கட்சி இருங்க 8% வாக்கு வாங்கின அண்ணன் சீமானுடைய கையெழுத்து பெற்று கேண்டிடேட் எடுத்துனவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சொல்ல எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு 21% ஓட்டு நாங்க வாங்கியிருக்கோம். எங்க சின்னத்தை பறிச்சிருவாங்களா? திரு ஆவடிக்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மகாராஷ்டிராவில் அந்த 2 கட்சி இருக்க தேசியவாத காங்கிரஸ் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுல அதிமுக வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு பிஜேபி அவரே சொன்னாரு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அதாவது அதிமுக பொறுத்தளவு நல்ல தலைமை முடிஞ்சிச்சு தான் சொன்னேன் தவிர கட்சிக்கு பொதுச்செயலாளர் இருக்கான், கட்சி இருக்கு, கட்சி இல்லைன்னு சொல்ல. அந்த கட்சியே இல்லாம ஆக்குறது தான் பிஜேபியோட அஜெண்டாங்கற குற்றச்சாட்டு. பலகீனப்படுத்தி அவங்க தன்னை வளர்த்துக் கொள்ளலாம் நினைக்கிறாங்க. வெற்றி பெற்றாங்க. அவங்க எந்த தேர்தலும் வெற்றி பெறலையா? அவங்க இல்ல ஆளுங்கட்சியா இருக்கும்போது 62 சீட் ஜெயிச்சாங்க சார். அதிமுக வந்து பிஜேபி தான் வசப்படுத்த பாக்குதா, தனக்குள்ள உள்வாங்க பாக்குதா? கட்சியை வளர்க்குறோம் சார். அவங்கள நாங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம்? நாங்க தனியா இருந்தப்ப கட்சியை வளர்க்கலாம் சார். ஏன் அதிமுக செங்கலா உருகி நீங்க கட்டடம் கட்டுறீங்க? போலியே வந்தவங்க சேர்த்துக்கிட்டோம் சார். நேரடியா குற்றச்சாட்டு வச்சுட்டாரு சார். அவர் சொல்லுவார் சார், நாங்க வந்து என்டிஏ இல்ல அவர் எந்த பயத்துல சொல்றாருன்னா, மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சோ கர்நாடகால என்ன நடந்துச்சோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவர் பயப்படுறாரு. அதிமுகவோட பயம் நியாயமானது. நாடாளுமன்ற வாதம் என்ன அப்படின்னா, இங்க எந்த கட்சியிலுமே சேராத பாமர மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள வேணா கூட்டிட்டு போய் கட்சியில சேர்த்துக்கங்க. ஏன் அதிமுகவோட செங்கலை உருவி நீங்க கட்டணம் கட்டுறீங்கன்னு கேக்குறாரு. நானே அதிமுக இருந்து வந்தேன் சார். ஆஃப்டர் அந்த அம்மாவோட டெத்துக்கு அப்புறம் அந்த கட்சியில வந்து இல்ல கேளுங்க, அதாவது நான் வந்து பிறந்தது வந்து அதிமுக, 25 நாள் அதிமுக கட்சி. அந்த கட்சி என்னன்னா, அவங்க இப்ப இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அவங்க சொந்த வளர்ச்சிக்காக, நாட்டு மக்களுக்காகவோ தொண்டனுக்காகவோ யாருமே இல்லை. அதனால நான் வெளியே வந்தேன். நான் வந்து நான் இந்தியா வளரணும், நான் வந்து வெளிநாட்டுலாம் நிறைய போயிட்டு வரேன். இந்தியாவை பற்றி இன்னைக்கு வெளிநாட்டில் போனீங்கன்னா மோடி அப்படின்னா ஒரு 15 வருஷம் முன்னாடி இருந்து வேற. இப்போ இந்தியானா அவ்வளோ மரியாதை. எங்க இமிகிரேஷன் போனாலும் சரி, எங்கே போனாலும் அது காரணம் வந்து மோடியோட ஆட்சி தான், இந்த 10 ஆண்டு கால ஆட்சி தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல அடிச்சு கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அதே மோடியினுடைய ஆட்சி தானே. அதாவது நாட்டுல போனா இங்க ஒரு மாட்டுக்கறி வச்சிருக்கிறவன் கறியின் பேர்லாம் உணவின் பேர்லாம் சாவடிக்கப்படுறான். மாட்டுக்கறி கோயில் இதான் சார் உங்களுக்கு வேலை. நாங்க வந்து நாட்டு வளர்ச்சியை பத்தி பேசுறோம் சார். நாட்டுடைய வளர்ச்சி உள்ளுக்குள்ள இருக்க மக்களை வந்து ஹிட்லர் போல கொண்டு புதைச்சிக்கிட்டு யார் சார் முடியும்? எங்களை பொறுத்தளவு இந்திய நாட்டோட பொருளாதாரம் வளர்க்கும். இந்திய நாட்டோட மக்கள் எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை உண்டு பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். நான் தான் திருப்பி சொல்லிட்டேன், நீங்க இன்னும் தேர்தல் சந்திக்க அப்புறம் நான் தேர்தலை சந்திக்கல. மக்களை பாருங்க, உங்க தேர்தலை சந்திக்கலனா மக்களுடைய அடிப்படை தேவைகளை கேட்கவே கூடாதா? மக்களுடைய ஜனநாயகத்தை பேசக்கூடாதா? திருப்பி சொல்றேன், அத சொல்லுங்க. மக்களின் தொண்டனையும் பாருங்க. மக்களின் தொண்டனையும் பாக்குறது இருக்கட்டும், என் கண்ணு முன்னாடி என் கூட பிறந்தவங்க பக்கத்துல இருக்க மாநிலத்துல இருக்க பொண்ணு புதைக்கும் போது இதை கேட்கணும். சட்டம் நடவடிக்கை எந்த மாநிலமா சட்டம் நடவடிக்கை சட்டம் இல்ல சார். ரொம்ப சிம்பிள். ஒரே நிமிஷம் போராட்டத்துல உங்க மந்திரியினுடைய மகன் தான் காரை ஏத்தி எத்தனை விவசாயிகளை கொண்டு அது சட்டத்தை சொல்லுங்க. அரசு பண்ணிட்டாங்க சார். ஒரே நிமிஷம் சட்டம் இன்னைக்கு எங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு சொல்லுங்க. பேசுறேன். ஓகே, நம்ம அப்படியே நம்ம அடுத்த பிரச்சனைக்கு போயிடலாம். நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடர்ச்சியா அடுத்தடுத்து தொண்டர்களை வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் 5 மாவட்டங்கள் இருந்து வெளியேறி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? நீங்க அது வெளியேறிட்டு இருக்காங்கன்னு வசந்த காலத்தில் வளர தயாராக இருக்கிற ஒரு மரம் பழுத்த இலைகளை இல்லை தேவையற்ற இலைகளை உதிர்த்து விட்டு புதிய துளிர்களை துளிர்க்கிறது நீங்க எடுத்துக்கணும்னு நான் கருதுறேன். இது வந்து ஒரு கோடை காலத்துல இருக்கலாம், பட் இது வசந்த காலம் இல்லையா? அப்படிதான் நீங்க இந்த கட்சிக்கு கோடை காலம்
முடிந்து வசந்த காலம் வருது தொடர்ந்து. சரி, தொண்டர்கள் வெளியேறுவதை நாம் தமிழர் கட்சி எப்பதான் தடுக்க போகுது, எப்படி தடுக்க போகுது? ரொம்ப சருகுகள் தான் உரம் மண்ணுக்கு. இல்ல, சருகுகள் தான் உரம். தமிழக வெற்றி கழகத்துக்கா? யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கா? சருகுகள் எங்க இருக்கோ அதுதான் உரம்னு சொல்றேன். அந்த சருகுகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு உரமாக அதுதான் உரம். அதுதானே உரம். ரொம்ப எளிய புரிதலுங்க. இந்த சிக்கல்கள் எப்போ வருதுன்னா 6 மாதமா ஜூன் மாதத்துல இருந்து தான் வருது. வெளியேறுபவர்கள் இல்லை வெளியேற்றப்படுவதாக சொல்லக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே ஜூன்ல இருந்து நிகழுது. ஏன் ஜூன்ல இருந்து நிகழுதுன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏப்ரல் கடைசி, அது பிறகு மே மாதம் முடிந்த பிறகு ஜூன் மாதத்துல இருந்து மறுகட்டமைப்பு செய்யறதுக்கான ஒரு பெரிய பயணத்தை அண்ணன் செஞ்சுட்டு இருக்காங்க. மாதத்துல குறைந்தது 20 to 22 நாட்கள் வந்து பயணப்படுறாங்க தமிழகம் முழுவதும். அப்படி பயணப்படும் போது ஒரு மறு ஆய்வு செய்யறாங்க. மறு ஆய்வு செய்யும் போது சில பேருடைய அதிகாரங்கள் குறைக்கப்படுகின்றன, சிலருடைய பதவிகள் குறைக்கப்படுகின்றன, சிலருக்கு புதிதாக பதவிகள் வழங்கப்படுகின்றன. அப்ப ஏற்கனவே ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தவங்க அவங்களுடைய பொறுப்பு குறைக்கப்பட்டு இன்னொருத்தருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படும் போது ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வருது. தொண்டர்கள் அதை ஏத்துக்கலையோ? தொண்டர்கள் எங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. தொண்டர்கள் எங்க சொல்றீங்க? நாகப்பட்டினத்துல 500 பேர் வந்தாங்கல்ல, இது 500 பேர் என்று ஒரு ஊடகம் சொல்லுது, 100 பேர் என்று ஒரு ஊடகம் சொல்லுது, 200 பேர் என்று ஒரு ஊடகம் சொல்லுது. அதனால நான் அண்ணனே கேட்டாங்க 100 பேர் கூட இருக்கட்டும். ஆனா மாவட்டத்துக்கு 100 பேர், மாவட்டத்துக்கு 200 பேர் கணக்கு வச்சுட்டு 1000 பேர் தாண்டி போயிட்டு இருக்கு. மாவட்ட செயலாளரே 1000 பேர் கூட போட்டோம், அது ஒன்றும் சிக்கல் இல்லை. 1000 பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வீழ்ச்சி இல்லையா? உறுதியா கிடையாது. இன்னைக்கு கூட பாருங்க 1000 பேரோடு அண்ணன் சந்திப்புன்னு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. 1000 பேர் புதுசா வர வச்சு. அப்போ இது வந்து ஒரு கட்சியில ப்ராசஸ். நீங்க மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழருக்கும் உள்ள அடிப்படையில் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அது எந்த கட்சியாகட்டும், இந்த நிலத்துல இருக்கிற கட்சி எந்த கட்சியுமே தவறு செய்தவர்களை ஒரு மீடியாவில் வந்து ஒரு வழக்கு பதிவுப்பட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஏற்பட்டு ஒரு பேசு பொருளா ஆனா தான் நீக்குவாங்க. பல பேர் மேல இதுவாக இருந்தா கூட நடவடிக்கை எடுக்காம அமைதியா விட்டுடுவாங்க. அப்படி இல்லாம தேவை எங்கெங்கெல்லாம் நடவடிக்கை தேவைப்படுதோ அங்கெல்லாம் வெளிப்படையாக நடவடிக்கை எடுத்து அதை வந்து செயல்படுத்துறது நாம் தமிழுடைய மோடஸ் ஆபரண்டி செயல் முறையா இருக்கு. அது வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு வரணும். கட்சின்றது நீங்க சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. பட் அந்த ராணுவ கட்டுப்பாட்டை உடைச்சிட்டு தான் 5 மாவட்டத்துல இருந்து வெளில போயிருக்காங்க. ராணுவ கட்டுப்பாடுக்கு கட்டுப்படாதவங்க நீங்க வச்சுக்கோ. உடைச்சுக்கிட்டு போறதுக்கு ஒண்ணு இல்ல. நாங்க இப்படிலாம் கட்டுப்பட மாட்டோம், தாந்தோணித்தனமா தான் நாங்க இருப்போம்னு சொன்ன சிலரும், சிலர் வந்து கொஞ்சம் பொறுமையின்மையினால சில பேர் சரியா தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா சில மாற்றங்கள் வரும்போது அதை நீங்க பொறுக்கணும். கட்சி ஒருவேளை சீமானா அவர்கள் தலைவர்களா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்ள இப்ப மனம் விரும்பல அப்படிங்கிறதுனாலதான் வெளியேறுகிறார்கள் கேள்வி இருக்குல்ல. அது எப்படி கேட்கும்? அவங்களதான் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்ப ஏற்கனவே இப்படி ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பாங்க. அந்த கேள்வியும் உள்ளடங்கி இருக்குல்ல. ஏதோ ஒரு காரணம் அவர்கள் நினைத்தது நடக்கல, இல்ல அவர் விரும்பிய வகையில அந்த சீமானவர்களோ அல்ல கட்சியோட செயல்பாடு. நான் இப்படி சொல்றேன், சில பேர் ஏன் கூட்டணி போனதான் நான் எவ்வளவு நாளைக்கு இப்படி பேசிட்டு இருப்பீங்க? நியாயமான கோரிக்கை தானே தொண்டர்களுடைய கோரிக்கை. சொல்றீங்க கூட்டணி தான் போக போறோம்னா நம்ம கொள்கையை எங்க அடகு வைக்கிறதுன்னு கேள்வி வரும். அப்ப நம்ம கொள்கையை அடங்கி வைக்க போறோமா, வெற்றி மட்டுமே தான் நோக்கமானா வெற்றி கூட தள்ளி போகலாம், கொள்கையை அடமானம் வைக்க முடியாது. கட்சி முடிவு எடுக்குது. டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்து ஃபன் ஷர்ட்ஸ் வழங்கும் பொலிட்டிக்கல் ரவுண்ட் டேபிள் 2024 பவர்ட் பை ரூபயா பெக்ஸ் லிமிடெட் அண்ட் டெய்லி.